விஆர் நாலேஜ் டு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் சிஎஸ்சி ஐடி மூலமாக ஐஐபிஎஃப் எக்ஸாமிற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல உங்களுடைய சிஎஸ்சி ஐடியை லாகின் பண்ணிக்கங்க. சிஎஸ்சி ஐடி பெறுவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, சிஎஸ்சி ஐடி லாகின் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல உள்ள சர்ச் பிளேஸில் எக்ஸாம்னு டைப் பண்ணிங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஐஐபிஎஃப் எக்ஸாமிற்கான அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய டைட்டிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபஸ்ட் நேமை இந்த இடத்துலையும் உங்களுடைய மிடில் நேம் மற்றும் லாஸ்ட் நேமை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுடைய அட்ரஸை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை இந்த இடத்துலையும் உங்களுடைய சிட்டியை இந்த இடத்துலையும் உங்களுடைய ஸ்டேட்டை இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியா பின்கோட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துலையும் நீங்கள் ஆனா பெண்ணா என்பதை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கங்க. அடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கங்க. அதாவது நீங்கள் 10th அல்லது 12th படித்திருந்தால் இந்த ஆப்ஷனையும், கிராஜுவேட் படித்திருந்தால் இந்த ஆப்ஷனையும், போஸ்ட் கிராஜுவேட் என்றால் இந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன படிச்சிருக்கீங்க என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல கொடுத்துக்கங்க. நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடி சரியானதாகவும் தற்போது ஆக்டிவில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை கொடுத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு மற்றும் ஐஐபிஎஃப் எக்ஸாம் குறித்த தகவல்கள் உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் வரும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துலையும் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல உள்ள சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே போன்று உங்களுடைய சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடி ப்ரூஃபிற்காக இதில் உள்ள ஏதாவது ஒரு ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடி கார்டிற்கான நம்பரை இந்த இடத்துல உள்ள பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஐடி கார்டை இந்த இடத்துல உள்ள சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள சென்டர் நேமை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ண மாவட்டத்தில் எந்தெந்த சென்டர்களில் எக்ஸாம் எழுதலாம் எனும் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். முதல்ல நீங்கள் அந்த சென்டரில் எக்ஸாம் எழுத முடியுமா என்பதை தெரிந்து கொள்ள அந்த சென்டருக்கு மேலே கர்சரை கொண்டு போனீங்கன்னா அந்த சென்டரினுடைய அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி எப்போ எக்ஸாம் எழுத முடியும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள அக்செப்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் அக்செப்ட் ஃபார் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமிற்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கான அட்மிட் கார்டு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.